இந்தியாவுடைய டாப் 3 மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில ஒண்ணு. இவங்க நிர்வகிக்கிற சொத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட 9,00,000 கோடி. இவங்களுடைய டாப் 4 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. அத பத்தி தெளிவா பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மியூச்சுவல் ஃபண்ட் HDFC AMC. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம 2 பார்த்துருக்கோம். ஹீலியோஸ், ICICI. இன்னைக்கு பார்க்குறது HDFC. இவங்களுடைய ஸ்டைல் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த டாப் 4 மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இன்றைக்கி அலச போகிறோம். பார்ப்போமா? HDFC மியூச்சுவல் ஃபண்டுடைய ஸ்டைல், அதாவது எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் அவங்க பிக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 செட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குங்க மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனத்தில். முக்கியமான 2 அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ. வேல்யூ அப்படிங்கிறது என்ன? ஒரு பங்கை வாங்கும்பொழுது அது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்ததுன்னா வேல்யூ அப்படின்னு வாங்குவாங்க. இப்போது இன்வெஸ்கோ, ICICI இவங்க ஃபாலோ பண்ணுறது வேல்யூ அப்ரோச். இதோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடன்லி 1 வருஷமோ 2 வருஷமோ நம்ம வாங்குகிற ஸ்டாக்கு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படின்னு நினச்சி வாங்கும்பொழுது சந்தை அதை ரெக்கக்னைஸ் பண்ணிச்சுன்னா தான் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்குடைய மதிப்பு மேலே ஏறும். அந்த மாதிரி சில இடத்துல அது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. க்ரோத் மொமெண்டம் பார்க்குற சில AMCs இருக்குது. நம்ம மோதிலால் ஓஸ்வால், குவாண்ட் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூ பற்றி பார்க்க மாட்டாங்க. ஸ்டாக் ப்ரைஸு அடுத்த 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஏறுதா ஏறாதா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து வாங்குவாங்க. வேல்யூ ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக வெயிட் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வேல்யூ போகணும். ஸோ மொமெண்டம் பார்க்கும்பொழுது அதோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நல்ல புல் ரனில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் கீழே இறங்கும்போது ரொம்ப வேகமாக இறங்கும். அதுதான் நீங்கள் இப்போது மோதிலால் ஓஸ்வாலையும் குவாண்ட்லையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி அப்ரோச் இல்லாமல் நடுவில் மிட்பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது கார்ப்னு சொல்லுவாங்க. அதாவது க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ். கிட்டத்தட்ட HDFC அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. அவங்க கோட்டக்கு, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் கிட்டத்தட்ட நிறைய AMCs ஃபாலோ பண்ணுறது இப்போது க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ். 2010 2011 பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் அட் ரீசனபிள் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நிஜம். ஸோ இதோட மிகப்பெரிய ஃபண்ட் மேனேஜர் பிரசாந்த் ஜெயின். அவர் கிட்டத்தட்ட 2003 அப்படின்னு நினைக்கிறேன். 2000 2022 வரைக்கும் அவர் பார்த்துட்டாரு. HDFC AMC அப்படின்னு சொன்னாலே பிரசாந்த் ஜெயின் தான். அவர் போனதுக்கப்புறமா என்னப்பா ஆகும் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் பேர் வந்து வெளில எடுத்தாங்க, பைசாவை வெளில எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதோட ஈக்விட்டிஸ் ஹெட் வந்து சிராக் சதல்வாத் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அவர் நிர்வகிக்கிற ஃபண்ட்ஸும் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ மிகப்பெரிய AMCs கிட்ட போகிறீங்க அப்படின்னா அதோடைய ப்ராசஸ் ரொம்ப கிளியராக ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். ஸோ இவங்க சொல்கிறது குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் க்ரோத் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாரக மந்திரம். ஸோ ஜம்ப் பண்ணுவோம். இவங்களுடைய டாப் 4 மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது இப்போது HDFC மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கிறது சிராக் சதல்வாத். இவர் கிட்டத்தட்ட 2003 இப்போ வரைக்கும் அதை பார்த்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 22-23 வருஷமும் பார்த்துக்கிறாருங்க. எக்ஸலண்ட்டான ஃபண்டு. ஆனால் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்கிறேன். இதில் நான் சொல்கிற ஃபண்ட்ஸ் எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல ஃபண்ட்ஸ் அப்படின்னாலும் இது உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு சூட் ஆகுதா இல்லையாங்கிறது உங்களோட அட்வைஸரை பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள், MFD கிட்ட போங்க, வாட் எவர் இட் இஸ். மிட் கேப் வந்து நான் இப்போது நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஆஸ் சச் இந்த மிட் கேப் ஃபண்டு இதோட ரிட்டர்ன்ஸ் இந்த 22-23 வருஷத்தில் கிட்டத்தட்ட 19.7. சிராக் சதல்வாடோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இவர் பெரிய ஆள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பிக் பண்ணுவார். மிட் கேப் ஃபண்டுனா என்ன, கிட்டத்தட்ட 65% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸாக தான் வந்து எடுக்கணும். ஸோ இது கிட்டத்தட்ட 92,000 கோடி ரூபா AUM இதில் இருக்குது. 5 வருஷத்தோட இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தா 21% சின்ஸ் இன்செப்ஷன் 2007 இப்போ வரைக்கும் 17% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போது சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2017 தான் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
இது மிட் கேப் ஃபண்டாக இருந்திருக்கும், ப்ரூடன்ஸ் ஃபண்ட் இருக்கும், சூப்பர் ஸ்டார்ட் ஃபண்ட் அப்படின்றதுக்கும் பேர்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கக்கூடாது, ஒரே கேட்டகரியில் 2-3 ஃபண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செபி ரொம்ப கிளியராக சொன்னதுக்கப்புறமா 2017 ஸ்ட்ரீம்லைன் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்களுடைய ரொம்ப பெரிய ஃபண்டு, 2வது ஃபண்டு நம்ம பார்க்க போகிறோம், ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுங்கிறத ப்ரூடன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக இருந்தது. 2017 முன்னாடி இதை ப்ரூடன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்ன பண்ணுன்னா டைனமிக் அசட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் இப்போ ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா நம்ம டெட், கடன் சார்ந்த பத்திரங்கள் வச்சுக்கணும். ரொம்ப கோவிட் மாதிரியான கிராஷ் வரும்போது ஜாஸ்தியான ஈக்விட்டி அலோகேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் கிட்டத்தட்ட 65+35 ஈக்விட்டி 65, 35% டெட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பொதுவாக அப்படி பண்ணுவாங்க. பட் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஹெச்டிஎஃப்சி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல ஃபண்டா நல்ல ஃபண்ட் இல்லையா அப்படிங்கிறத விட முக்கியமான விஷயம், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டோடைய கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, பெரிய பல்காக வந்தவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கடைசி 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன்ஸ். இந்த கேட்டகரியை நீங்கள் ஐசிஐசிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட தயவுசெய்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஐசிஐசிஐ, நிப்பான், இவங்க எல்லாரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 10 வருஷத்தில் 10%, 9%. ஆனால் இவன் எப்படிப்பா 15-16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவான், ஸோ இது பெஸ்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவங்க நிறைய ஈக்விட்டி ஜாஸ்தி எடுப்பாங்க, ஸ்டாக்ஸ் ஜாஸ்தி எடுப்பாங்க, அப்படிங்கிறனால இவங்களோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும். இந்த ஹெச்டிஎஃப்சி பேஃபையும் ஐசிஐசியில் ஒரு ஃபண்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா ஐசிஐசியோடைய ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்டு அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட இதே அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் அங்கே கொடுப்பாங்க. பட் பேஃப் ஆஸ் அ கேட்டகரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாலட்டிலிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக வந்தது தான் விஷயம். பட் ஹெச்டிஎஃப்சி பேஃப் எடுக்கிறீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி பேஃப் போங்க. யாராவது ஒரு ஃபின்ஃப்ளூயன்சரை பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் நீங்கள் எடுக்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஆனீங்கன்னா பல்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேஃப் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுங்கிறது உங்கள் அட்வைசரை தயவுசெய்து கேட்டுக்கோங்க. பொதுவாக அந்த மாதிரி கேட்டகரியில் ஐசிஐசிஐ இல்லது நிப்பான் பேஃப் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இல்லாமல் இருக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ரொம்ப கிராஷ் ஆகக்கூடாது நம்ம போர்ட்ஃபோலியோ. ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இப்போது நிர்வகிக்கிறது கோபால் அகர்வால் அப்படிங்கிற ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜர். இதுக்கு முன்னாடி பிரசாந்த் ஜெயின் பார்த்துட்டு இருந்தார். பிரசாந்த் ஜெயினுக்கு அப்புறமா கோபால் அகர்வால் பார்த்துருக்காரு. இது ரொம்ப நல்ல ஃபண்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் தொடரும். இவங்களுடைய ஸ்டார் ஃபண்ட் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸ் கேப். நெட்டில் நீங்கள் போனீங்கன்னா பெஸ்ட் 2 ஃபண்டு கொடு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி வெர்சஸ் பராக் பாரிக் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டு இருக்குது. கடைசி 5 வருஷத்தோட இதோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 20%. சின்ஸ் இன்செப்ஷன் 18. இப்போது அமித் கனாத்ரா அப்படிங்கிறவர் பார்த்துக்கிறாரு. பிரசாந்த் ஜெயின் 2002 வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரோஷி ஜெயின் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன்லேருந்து வந்தாங்க. அவங்க பிரசாந்த் ஜெயின் ரொம்ப வேல்யூ ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குற ஆள். ரோஷி ஜெயின் கிட்டத்தட்ட வேல்யூ, ஆனால் கொஞ்சம் க்ரோத் எலிமெண்ட்ஸ் உள்ளார கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாங்க. அதனால் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸ் கேப் திரும்ப பேக் இன் ஃப்ளேவர். இப்போ ரோஷி ஜெயின் வெளில போயிட்டாங்க. வெளில போனதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸாக அமித் கனாத்ரா அப்படிங்கிறது வந்திருக்கிறாரு. ஸோ ஆனால் பயப்பட வேண்டாம். நீங்கள் போய்ட்டு மார்னிங் ஸ்டார் இல்லை ஏதாவது ரேட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ரோஷி ஜெயின் வெளில போயிட்டாங்க, அதனால் இதை நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப நெடுங்காலமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இது கொஞ்சம் கவலையோடு பார்ப்பாங்க. ஆனால் ஹெச்டிஎஃப்சி மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் இன்ஸ்டிடியூஷன் யார் உள்ளார வந்தாலும் அந்த ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் 18% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் எப்பயுமே நீங்கள் பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத தயவுசெய்து பார்க்காதீங்க. போக போக ரிட்டர்ன்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடைசி 10 வருஷம் அப்படின்னு பார்க்காதீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வரல. இப்போது பெரிய குட்டையாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு. அதனால் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. 4வது நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி ஃபோக்கஸ்டு ஃபண்ட். ஹெச்டிஎஃப்சி ஃபோக்கஸ்டு ஃபண்ட் நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபண்டு. ஏன்னா வெறுமனே 30 ஸ்டாக் வச்சுக்கிட்டு ரொம்ப ஷார்ப்பாக ரன் பண்ணுறது தான் ஃபோக்கஸ்டு ஃபண்ட் அப்படிங்கிறது.
இதையும் வந்து ரோஷி ஜெயின் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அமித் கனாத்ரா வந்திருக்காரு. ஹை கன்விக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வெறும் 30 ஸ்டாக். ஸோ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் டாப் 2 இல்லை 3 சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா வாலட்டிலிட்டி இதில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட 10 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 17.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட இன்செப்ஷன் கிட்டத்தட்ட 2004 இன்செப்ஷன் ஆயிருக்கு. பட் இந்த ஃபோக்கஸ்டு அப்படிங்கிற அந்த கேட்டகரியிலேருந்து 2017 வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப நல்ல ஃபண்டு. அப்புறம் இதில் இன்னொரு ஒரு 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 ஃபண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் அண்ட் மிட் கேப். 5 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் 17 சின்ஸ் இன்செப்ஷன், அதாவது 1994 இதை கொண்டு வந்திருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 12.5. ஏன்னா கேட்டகரைசேஷன் லைட்டாக மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 30 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கும். நம்ம திரும்ப சொல்கிற மாதிரி 10 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் 17.5. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மினிமம் 35% லார்ஜ் கேப் இருக்கணும் ஃபார் ஸ்டெபிலிட்டி, ப்ளஸ் 35% மினிமம் மிட் கேப்ஸில் இருக்கணும். மிச்சம் இருக்கிறத வந்து நீங்கள் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லார்ஜு மிட்டு எந்த பக்கம் வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட கேட்டகரி. ஆஸ் அ கேட்டகரி மிட் கேப் நான் கொஞ்சம் காஷியஸாக இருக்கேன். ஸோ ஜாக்கிரதையாக முடிவெடுங்க மிட் கேப் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தது மொத்தம் 5 மியூச்சுவல் ஃபண்ட்: ஹெச்டிஎஃப்சி மிட் கேப், ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப், ஹெச்டிஎஃப்சி ஃபோக்கஸ்ட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் அண்ட் மிட் கேப். இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் நான் பெருசாக வந்து இது உள்ளார இறங்க மாட்டேன். பட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா மிட் கேப் த்ரூ அவுட் நான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க, இதில் ஏதாவது புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டாப் க்ராசர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க பாஷா, படையப்பா, சந்திரமுகி அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஃபண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. பட் இவங்களுடைய அப்ரோச் என்ன, இதோட ஃபண்ட் மேனேஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதனால தான் நான் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி எடுத்தேன். ஸோ இவங்களுடைய அப்ரோச் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இந்த மாதிரி நீங்கள் பெரிய ஃபண்டு கிட்ட போகும்பொழுது உங்களுக்கு அட்வான்டேஜ் சில விஷயங்கள் இருக்குது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அவங்க சடன்லி ஏஎம், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் உள்ளார இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வேகமாக தப்பான டெசிஷன்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போது குவாண்ட் மாதிரியோ இல்லை மோத்திலால் ஓஸ்வால் மாதிரியோ கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது சடன்லி 2 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நிறைய பேர் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் ஏஎம் வேகமாக வந்து மேலே ஏறும். ஆனால் இது சஸ்டைனபிளா அப்படிங்கிறத எப்பயுமே யோசிக்கணும். சடன்லி கீழே விழும்போது அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளில போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னாலும் 5 வருஷம் 8 வருஷம் நீங்கள் மினிமம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாலும் கூட நிறைய பேர் ஒரு ட்ரெயினில் ஏறுவாங்க, ஏறிட்டு சட்டுன்னு அடுத்த ஸ்டேஷனில் இறங்க ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வருஷமே ஒருத்தன் வெளில போனான்னா அவனுக்கு -30% இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு சின்னதாக யோசிப்பாங்க. அதனால் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்டை கொஞ்சம் டவுன் சைடு ப்ரொடக்ஷனோட தான் எப்பயுமே பில்ட் பண்ணுவாங்க. ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி அந்த மாதிரியான ஒரு ஃபண்டு சடன்லி 30% கீழே இறங்குமா அப்படின்னா ரொம்ப 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 ரேர். கோவிட் மாதிரியோ 2008 மாதிரியோ இறங்குச்சுன்னா தான் இறங்கும். மிச்சபடிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு முறை 30% கீழே இறங்கலாம். பட் ஓரளவுக்கு காஷியஸ் அப்ரோச் எடுப்பாங்க ஹெச்டிஎஃப்சி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேவியாட் எம்டார்னு சொல்லுவாங்க, டூ யுவர் ஓன் ரிசர்ச். மியூச்சுவல் ஃபண்டு இண்டஸ்ட்ரி மட்டும்தான் வந்து ஒரு வித்தியாசமான இண்டஸ்ட்ரி. ஏன்னா நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, அவன் வந்து சரியாக இதுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு யார்கிட்டையும் முறையிட முடியாது. திருடுறான், என்கிட்ட வந்து பொய் சொல்லி விற்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சனை சொல்லலாமே தவிர இதில் ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு சரியாக வருமா அப்படிங்கிறத பார்த்து, அதோட ப்ராசஸ் பார்த்து, அந்த ஃபண்ட் மேனேஜரை பார்த்து, அந்த ஏஎம்சி நல்ல ஏஎம்சியை பார்த்து பிக் பண்ணுறது உங்களுடைய கடமை. இதில் சொன்னது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான மியூச்சுவல் ஃபண்டு ஏஎம்சி அடுத்தது எடுக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.